தலைவர்கள் இங்கு மேடைக்கு வந்தவுடன் சத்தமில்லாமல் எழுந்துவிட்டு திரும்ப உட்காருமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வேணாம். இங்கே மேடைக்கு கிராம சபை கூட்டமானது ஒரு வருஷத்துல 6 முறை இல்லையா, 6 முறையில சிறப்பு கிராம சபா கூட்டங்கள் வந்து தமிழ்நாடு மாநிலத்தில் நடைபெறும். சுதந்திர தினம் அன்னைக்கு, குடியரசு நாள் அன்னைக்கு, அதே போல் காந்தி ஜெயந்தி அன்றைக்கு, மே 1 மே தினம் அன்னைக்கு, அது இல்லாமல் மார்ச் 22 நவம்பர் 1 உள்ளாட்சி தினம் அன்னைக்கும், அதே போல் உலக நீர் தினம் அந்த டேட்லேயும் வந்து மொத்தம் 6 சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும். இந்த கிராம சபை கூட்டங்களில் மாவட்டத்தில் உள்ள கிராமங்களில் ஒரு கிராமம் தேர்வு செஞ்சு மாவட்ட ஆட்சியரும் மற்ற அலுவலர்களும் பங்கேற்கிறது வழக்கம். இந்த வருஷம் நம்ம சுதந்திர தினம் அன்னைக்கு தேர்வு செஞ்சு வெட்டநேரி ஊராட்சியில் நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு வருகை தந்திருக்கோம். உங்களுடன் பேசுறதுக்கு எப்படி இந்தியா அளவில் வந்து பிரதமர் தேர்வு செஞ்சு நம்ம ஆட்சி நடக்குதோ, மாநில அளவில் எப்படி முதலமைச்சர் தேர்வு செஞ்சு ஆட்சி நடக்குதோ, அதே போல் கிராமங்களுக்குன்னு ஒரு தலைவரை நீங்கள் தேர்வு செஞ்சு அவரோட இணைந்த வார்டு கவுன்சிலர்ஸையும் தேர்வு செஞ்சு உங்களுக்காக உள்ள தேவைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத அறிஞ்சு, கிராமத்தில் என்னென்ன வரி ஸ்ரோதஸ்கள் இருக்குமோ அதில் வரி வாங்கி, மேலும் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய கிராண்ட், பல்வேறு திட்டங்கள், அது எல்லாமே கிராமத்துக்கு எவ்வாறு தேவையோ மக்களோட தேவைகளை அறிஞ்சு செயல்படுத்துறது. இதுதான் கிராம ஊராட்சியோட கான்செப்ட். அதுலேயே வந்து இது இந்திய ஜனநாயகம் அப்படின்றது மக்கள் ஆட்சி, உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சு அதை செயல்படுத்துறதுக்காக தான் மக்களாட்சி வந்து செயல்படுத்திட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் கிராம சபையில் கிராம மக்கள் வந்து பங்கேற்கிறது, உங்களுடைய கருத்துக்கள் சொல்றது, உங்களுடைய கோரிக்கைகள் வந்து சொல்றது, அதுக்கேற்ற மாதிரி கிராமத்தோட திட்டம், கிராம வளர்ச்சிக்கான திட்டம் வந்து தயாரிக்கிறது. அந்த திட்டத்தை வந்து ஒவ்வொரு வருஷமும் அரசிடம் இருந்து பெறக்கூடிய நிதிகளாக இருக்கட்டும், பல்வேறு திட்டங்கள் மூலமாக அந்த கிராமத்துக்கு தேவையான திட்டங்களை வந்து செயல்படுத்துறது. இதுதான் ஜனநாயகத்தில் மக்களாட்சியோட கான்செப்ட். அதுதான் நம்மளும் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் ஆஃபீஸர்ஸ் எல்லா மீட்டிங்லையும் ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் பேசுவாங்க. ஆஃபீஸர்ஸ் மட்டும் பேசுறதுக்கு இல்லை, கிராம மக்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அவங்க, ஏன்னா இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஒரு சில பேருக்கு பட்டா இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லை ஓஏபி கேட்டிருந்தோம் வரல, கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணோம் வரல, இந்த மாதிரி உள்ள கோரிக்கைகள் இருக்கலாம். அது நீங்கள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தனிப்பட்ட முறையில் மனுவாக இன்றைக்கு கொடுக்கலாம், இல்லை நாளைக்கு மக்களுடன் முதல்வர் முகாம் நடக்குதுன்னு சொன்னாங்க அங்கேயுமே கொடுக்கலாம். அது இல்லாமல் ஊருக்கு பொதுவாக ஏதாவது தேவைகள் இருக்குது, அது செஞ்சு கொடுக்கணும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிராம மக்கள் வந்து அது இந்த கூட்டத்தில் எடுத்து சொல்லலாம் அப்படின்றதையும் நான் இந்த நல்ல நேரத்தில் உங்கள்கிட்ட வேண்டுகிறேன். நான் சாத்தனி கிராமம் தாமரை சிவரிய குழுலேருந்து பேசுகிறேன். எங்கள் ஊரில் 8th வரைக்கும் தான் ஸ்கூல் இருக்கு. 10th 9th 10th 11th 12thலாம் இல்லை. பக்கத்தில் இருக்க கிராமத்தில் இருக்க பிள்ளைங்க எல்லாருமே சைக்கிளில் இந்த மாதிரி இடத்தெல்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு ஸ்கூல் வேணும் மேடம் எக்ஸ்ட்ரா. அப்புறம் எங்கள் குழுவுக்கு வந்துட்டு நாங்கள் எங்கள் ஊரில் 5 குழு இருக்கோம். குழு கட்டடம் இல்லை மேடம், மழை பெஞ்சா கூட யாராவது வீட்டில் போய் இருந்து தான் குழு கட்டடம் கட்டுறோம். அனுப்பியிருக்கோம், அதில் நம்ம ஸ்கூல் சேர்ந்துருக்கா அப்படின்றத பார்க்கணும். எல்லா ஊர்கள்லையும் மிடில் ஸ்கூல் வரைக்கும் நம்ம கொடுக்குறோம். எலிமெண்ட்ரி ஸ்கூலும் மிடில் ஸ்கூல் வரைக்கும் சொன்ன மாதிரி 5th வரைக்கும் அல்லது 8th வரைக்கும் கொடுக்குறோம். பட் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸோட எண்ணிக்கை வந்து அது டீச்சர்ஸ் எல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுனால, கொள்கை முடிவாக இருக்கிறதுனால கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்குற கேசஸ் தான் வருது. ஏற்கனவே அனுப்பின லிஸ்ட்டில் நம்ம ஸ்கூல் சேர்ந்துருக்கா அப்படின்றது நாங்கள் செக் பண்ணுறோம். வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த ஸ்கூலையும் அப்கிரேடேஷனுக்கு ப்ரப்போசல் அனுப்புறதுக்கு பார்க்குறோம். சுய உதவி குழுக்குள்ள கட்டிடம் வந்து பிபிஆர்சி பில்டிங் ஏற்கனவே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததாக
விட்டநேரி ஊராட்சியைச் சேர்ந்த மகளிர் சுயதே குழுக்களுக்கு அதனைத் தொடர்ந்து தாமரை மகளிர் சுயதே குழுவுக்கான சர்வதேச ஆணைகள் வழங்கப்படுகிறது. சுத்தி விடுங்க உள்ள.